அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கம். நம்ம 27 நட்சத்திரத்துடைய குணங்களை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்தோட குணங்களையும் அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்றதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம். அனுஷம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். இதோடைய நட்சத்திராதிபதி சனி. அதே மாதிரி 4 பாதமும் விருச்சிக ராசியில் வருது. ஸோ ராசி அதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாயுடைய சாரமும் சனியோட சாரமும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ஒரு நல்ல ஒரு வெள்ளை மனசு உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை மனசோடு இருக்கும். ரொம்ப தீய எண்ணங்கள் தீய குணங்கள்லாம் இருக்காது. அப்படியே பார்க்குறத நம்பிடுவாங்க. அவங்ககிட்ட யாராவது பேசினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பேசுவாங்க. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறாங்கன்றதை இவங்க பெருசாக அதை டீப்பாக கவனிக்க மாட்டாங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கிட்ட அன்பாக பேசினாக்கா அவங்க அப்படியே தண்ணியே எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. நல்லபடியாக பேசுவாங்க. அன்புக்கு அடிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு வீடு வாங்குறதுலேருந்து ஒரு வண்டி வாங்குறதுலேருந்து இல்லை அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி போகணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணுன்னு அந்த எதிர்கால திட்டங்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதை நிகழ்காலத்தில் செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்னு பார்த்திங்கன்னா அதில் முழுசாக படுத்த மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் செயல்படுத்துவாங்க. ஆனால் எப்பவுமே எதிர்காலம் குறித்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், நல்ல வசதியாக வாழ்வாங்க, பார்க்க லட்சணமாக இருப்பாங்க, இனிமையாக பேசுவாங்க. அது மாதிரி அடுத்தவங்க மனசு புரிஞ்சு நடந்தக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். நல்ல ஒரு செல்வாக்கு மதிப்பு இருக்கும், செல்வமும் இருக்கும், அதே சமயத்தில் செல்வாக்கும் இருக்கும். இவங்க பெற்றோர்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. ஓகே, வயசான காலத்தில் கூட அப்படியே பழசெல்லாம் மறந்துடாமல் பெற்றோரை கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கணும், கவனிச்சிக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் ட்ரிப், லாங் ட்ரிப், உள்ளூர் வெளியூர் அது மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும்னா இவங்க ரொம்ப விருப்பமாக இருக்கும். இவங்க அடுத்தவங்க மனசு புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதே சமயத்தில் இவங்க வேணால் யாருக்கிட்டையும் ரொம்ப மனசை விட்டு பேச மாட்டாங்க. இவங்களுக்குரிய விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாக வச்சுப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் ஓரளவுக்கு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இசையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். நல்ல அறிவாளி. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ண மாட்டாங்க. எதையும் பெருசாக செலவு பண்ணாமல் சிக்கனம் பண்ணணும் அப்படின்பாங்க. எல்லா விஷயத்துலையும் காஸ்ட்லியான விஷயங்களுக்கு வேண்டாம், சிம்பிளாக இருக்கணும், ஆனால் நல்லா காஸ்ட்லி மாதிரி தெரியணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்காங்க. இவங்க நல்ல ஒரு பாசமுள்ளவங்களாக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் பாசமாக இறக்க குணத்தோடு பழகுவாங்க. தன்னுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வரையறுத்து வச்சுக்கிட்டு அந்த கடமையை முழுசாகவே அதை செயல்படுத்துவாங்க. ஸோ அவங்க டியூட்டினாவோ அதை ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உழைக்க தயங்க மாட்டாங்க. ஓகேங்களா, வேலை செய்யணுன்னா ஐயோ வேலை இருக்குது அவ்வளோ வெள்ளக்குன்னு அவங்க வேலை இருந்துச்சுனாக்கா அதை முழுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தோழவே மாட்டாங்க. வீட்லேயும் ஒரு வேலை க்ளீன் பண்ணுற வேலை எடுத்தாங்கனாக்கா அதை அரைகுறையாக பிடிக்காமல் கம்ப்ளீட்டாக திருப்தியாக பண்ணி முடிப்பாங்க. ஞானம் இருக்கும். இந்த அறிவாளிகள் புக்ஸ் நிறைய படிப்பாங்க. வேறு நல்ல சிறந்த ஞானிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க குரலும் இனிமையான குரலாக இருக்கும். அடுத்தவங்க விரும்பக்கூடிய ஒரு இனிமையான குரலாக இருக்கும். இவங்க பேச்சு கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இவங்க பாடல்லாம் பாடுவாங்க. ஓகேங்களா, பாடகராகவும் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் போராட்டம் மிகுந்தாவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு போராடி தான் ஒரு இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு பெருசாக உழைக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டமே அவங்க அதிகமாக கை கொடுக்கும். இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க அண்ணன் பிஸ்னஸ் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இவங்க அப்படி இல்லை. இவங்க எவ்வளோ உழைக்கிறாங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றம் அமைய பெற்றவங்க தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நான் போடுற வீடியோ பற்றின கேள்விகள், சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் இல்லை நீங்கள் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், இல்லை ராசிக்கல் குறித்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.